Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு Sumiaariworld. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜர்தோசி எம்போஸ்டு ஃப்ளவர் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஜர்தோசி நீடில் எடுத்துருக்கிறேன். ஜர்தோசி நீடில் ஜர்தோசி லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி திக்கான ஜர்தோசி எடுத்துக்கோங்க எம்போஸ்டு கொடுக்குறதுக்கு. சாதா மெஷின் த்ரெட் தான் நான் எடுத்துருக்கிறேன். அந்த த்ரெட்டில் நம்ம ஜர்தோசியை விட்டு இந்த பெட்டலோட சென்டரில் இப்படி க்ராஸாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஜர்தோசி திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு லைன் தான் ஜர்தோசி கொடுத்துருக்குறேன் எம்போஸ்டுக்கு. நீங்கள் உங்கள்கிட்ட சின்ன ரொம்ப தின்னாக இருக்கிற ஜர்தோசி தான் இருக்குது அப்படின்னா 2 லைன் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நான் எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரியே இந்த எல்லா பெட்டல்லையும் இந்த மற்ற 3 பெட்டல்லையுமே இதே மாதிரி நம்ம எம்போஸ்டு கொடுத்துக்கலாம். இந்த ஃப்ளவர் ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டான அளவு நான் ஜர்தோசி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கரெக்டான அளவு இந்த அளந்து பார்த்து கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் இருந்து அந்த பெட்டலோட சென்டர்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். பக்கத்துலேயே ஒரு லாக் செயின், அடுத்த லைன் எடுக்கும்போது பக்கத்தில் இன்னொரு செயின் ஸ்டிச், குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் லைனுக்கு நம்ம ஜர்தோசி கொடுக்கும்போது அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் ஜர்தோசி லோட் பண்ணிக்கலாம். த்ரெட்டுக்குள்ளே ஜர்தோசியை விட்டு பாருங்க, இந்த பக்கம் ஒரு குட்டி லாக் செயின் போட்டுட்டு அது பக்கத்தில் இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு ஜர்தோசியும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளவரோட பெட்டல் எந்த அளவு இருக்குதோ அதே சைஸுக்கு நம்ம ஜர்தோசி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளவர் அந்த லுக் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் எடுக்கும்போது இந்த பக்கத்தில் ஒரு சின்ன லாக் போட்டுக்கோங்க. லாக் செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த பிளேஸ் அந்த ஜர்தோசி கரெக்டாக லைனாக வர்றதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாகவே நம்ம ஃபில்லிங் கொடுத்துட்டோம். இதே மாதிரி இந்த பெட்டலுக்கு இந்த பக்கமும் ஃபில்லிங் கொடுத்துட்டு இந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே இந்த ஃப்ளவர் ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். ஜர்தோசியால் ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஃப்ளவரை சுற்றி அவுட்லைன் நான் அதே கலர் ஜர்தோசியால் கண்டினியூஸ் ஸ்டிச் தான் கொடுத்துருக்குறேன். இனி நம்ம இந்த சென்டர் பிளேஸுக்கு சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களோட இஷ்டம், குந்தன் ஸ்டோன் ஆர் சுகர் பீடு எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறேன். இதுக்கு எம்ப்ராய்டரி நீடில் நம்பர் 5 தான் எடுத்துருக்கிறேன். இந்த நீடிலில் சில்க் த்ரெட் 4x4 8 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துருக்கிறேன், எல்லோ கலர். இந்த த்ரெட்டை இந்த மாதிரி 2 சுற்று சுற்றிட்டு நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் அட்வான்ஸ் லெவல் ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்குறேன். இந்த ஜர்தோசி ஃப்ளவர் ஸ்டிச் ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. ப்ரைடல் ப்ளவுஸ்க்கெல்லாம் நம்ம ரொம்ப ரிச்சான லுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜர்தோசி யூஸ் பண்ணுவோம். அதனால் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நல்லா நீட்டாக வரும். மாதிரி இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். கிளாஸ் 1, 2 அப்படின்ட்டு பேசிக் முடிச்சிட்டோம். இப்போ அட்வான்ஸ் லெவல் பண்ணிகிட்ருக்குறோம். என்னோடய சேனல் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கிளாஸ் 1ல் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும்.
ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் ஃபினிஷிங் ஃப்ளார் எப்படி வந்திருக்குதுன்னு. பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க, நான் வந்து டவுட்டு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.